சென்னை தலைமைச் செயலகத்தில் போக்குவரத்துத்துறை அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபன் தலைமையில் அரசு போக்குவரத்து கழக செயல்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேருந்து நிலையங்களில் சுத்தமான குடிநீர், நிழற்குடைகள் அமைப்பதுடன் பயணிகள் பேருந்துகளின் நேரத்தை அறியும் வகையில் நிகழ்நேர தொழில்நுட்ப வசதியை ஏற்படுத்த அறிவுறுத்தப்பட்டது. மேலும் கழகங்களின் வருவாயை உயர்த்த நடவடிக்கை எடுப்பதுடன் பேருந்து வசதியில்லாத கிராமங்களை கண்டறிந்து உடனடியாக பேருந்துகளை இயக்கவும், உணவகங்களில் உணவின் தரத்தை உறுதி செய்யவும் அமைச்சர் உத்தரவிட்டார். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் மன்மதேஸ்வர சுவாமி கோவிலுக்கு சொந்தமான இடத்திலிருந்த ஆக்கிரமிப்பு கடை பூட்டி சீல் வைக்கப்பட்டது. 3875 சதுரடி வணிக இடத்தினை கண்ணன் என்பவர் ஆக்கிரமித்து இனிப்பக கடை நடத்தி வந்ததாக புகார் எழுந்தது. இதுகுறித்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் ஆக்கிரமிப்பாளர்களின் மனுவை தள்ளுபடி செய்ததைத் தொடர்ந்து இந்து சமய அறநிலைத்துறை துணை ஆணையர் ரவிச்சந்திரன் தலைமையிலான அதிகாரிகள் போலீஸ் பாதுகாப்புடன் வந்து கடையை பூட்டி சீல் வைத்தனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி அருகே புதுச்சேரி மாநில சாராயத்தை கடத்தி வந்து விற்பனை செய்ய முயன்ற 2 பேர் கைது செய்யப்பட்டனர். காவல்துறையினர் நடத்திய சோதனையில் காரைக்காலைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவரிடமிருந்து 48 சாராய பாட்டில்களும், காரப்பிடாகையைச் சேர்ந்த வீரமணி என்பவரிடமிருந்து 52 சாராய பாட்டில்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. சேலம் மாவட்டம் மகுடஞ்சாவடி அருகே வீட்டில் தனியாக இருந்த 16 வயது சிறுமியிடம் தண்ணீர் கேட்பது போல நடித்து பாலியல் தொல்லை கொடுத்த மின் ஊழியர் கைது செய்யப்பட்டார். மின்கம்பத்தை பார்வையிட வந்த ஊழியர் ஸ்ரீரங்கன் அங்குள்ள வீட்டில் சிறுமி தனியாக இருந்ததை அறிந்து அத்துமீறியதாக கூறப்படுகிறது. சிறுமியின் தாயார் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் ஸ்ரீரங்கன் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள 3000 ஆண்டுகள் பழமையான ஆதி கும்பேஸ்வரர் கோவிலில் மங்கள வாத்தியங்கள் முழங்க மாங்கல்ய தாரணத்துடன் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கும் அம்பாளுக்கும் கோபுர ஆரத்தியும் எடுத்தனர். இதில் ஏராளமான பெண்கள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே கொளக்குடி அரசு மதுபான கடையில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக வசூலிக்கப்படுவதாக கூறி கடை மேற்பார்வையாளரின் தலையில் பாட்டிலால் தாக்கியவர் கைது செய்யப்பட்டார். அழகேசன் என்பவர் மது பாட்டில்கள் வாங்கிய போது பாட்டிலில் ஸ்டிக்கர் ஒட்டாமல் பேனாவில் டிக் செய்து கொடுத்ததால் கடை மேற்பார்வையாளர் கனகராஜிடம் தகராறில் ஈடுபட்டு அவரது பின்னந்தலையில் பாட்டிலால் அடித்துள்ளார். இதில் தலையில் இரத்த காயம் ஏற்பட்ட கனகராஜை சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே 24 மணி நேரமாக மின்வெட்டு ஏற்பட்டதால் குடிநீருக்கும் கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாக கூறி கிராம மக்கள் அரசு பேருந்தை சிறைபிடித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருத்தணி எண்ணன் கண்டிகை ஊராட்சி வெங்கடாபுரம் பகுதியில் செவ்வாய்க்கிழமை மாலை பலத்த காற்றுடன் மழை பெய்ததால் 24 மணி நேரமாக மின்சாரம் தடைபட்டது. நாங்கள் யாரையும் கேட்டுட்டோம், இப்போ ஸ்ட்ரைக்கும் பண்ணிட்டோம். ஸ்ட்ரைக்கும் எடுக்க வச்சுட்டாங்க. ஆனால் கரண்ட் இது வரைக்கும் வரல, தண்ணி இல்லை. சின்ன சின்ன குழந்தைங்க வச்சுட்டு இருக்கோம். பாம்பு பூச்சி எல்லாமே ஆபத்தான நிலைமையில நாங்க இருக்கிறோம் சார். திருப்பத்தூர் டிஎஸ்பி அலுவலகம் அருகே உள்ள சத்துணவு முட்டை குடோனில் பழங்களை வைக்கச் சென்ற 68 வயதான மூதாட்டி சரமாரியாக வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். கோனாப்பேட்டைச் சேர்ந்த சாந்தம்மாள் செவ்வாய்க்கிழமை பழ வியாபாரத்தை முடித்துவிட்டு சத்துணவு முட்டை குடோனில் பழங்களை வைக்கச் சென்றார். அப்போது அடையாளம் தெரியாத நபர்கள் சிலர் அவரை வெட்டி கொலை செய்துள்ளனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் உடலை மீட்டதுடன் கொலை செய்தது யார், காரணம் என்ன என விசாரணை நடத்தி வருகின்றனர். மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக காங்கிரஸ் அரசு ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்க விடமாட்டோம் என்று அக்கட்சியைச் சேர்ந்தவரும் அமைச்சருமான விஸ்வநாதன் உறுதிபட தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் நினைவு நாளை ஒட்டி மதுரை தல்லாக்குளத்தில் அவரது சிலைக்கு மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் விஸ்வநாதன் மேகதாது அணை விவகாரத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் நிலைப்பாட்டை எடுத்துரைத்தார். காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு மிக தெளிவானது. மேகதாது அணை ஒரு செங்கல்ல கூட கர்நாடக அரசு எடுத்து வைக்க கூடாது. இது எங்க காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு. ஒரு செங்கல்ல கூட வைக்க அனுமதிக்க மாட்டோம். மாண்புமிகு எங்கள் முதலமைச்சர் நிலைப்பாடு என்னவோ அந்த நிலைப்பாட்டில் காங்கிரஸ் கட்சி உறுதியாக நிற்கும். மேகதாதுவின் குறுக்கே கர்நாடக அரசு அணை கட்டுவது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்று சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். அது அணை கட்டுவது நிறுத்தப்பட வேண்டும். இது இந்தியாவுடைய கூட்டாட்சிக்கு எதிரானது அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்கோம். அதுதான் விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடு. அங்கே இருக்கின்ற முதல்வர், கர்நாடகாவுடைய முதல்வர் இது குறித்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும். ஏன்னா இது தொடர்ந்து இந்த பிரச்சனையின் மூலமாக
இரு மாநிலங்களுக்கிடையே ஒரு பதற்றத்தை உருவாக்குகின்ற வகையில் அல்லது இரு மாநிலங்களுக்கிடையே ஒரு மிகப்பெரிய ஒரு பிளவை உருவாக்குகின்ற வகையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே பூவானூரில் உள்ள சதுரங்க வல்லபநாதர் கோயிலில் வைகாசி விசாக திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக பக்தர்கள் விநாயகர் கோயிலில் இருந்து சீர்வரிசை எடுத்து வந்தனர். பின்னர் புஷ்பவனநாதர் கற்பகவள்ளி ராஜராஜேஸ்வரி அம்மனுக்கு திருமாங்கல்யம் அணிவிக்கப்பட்டு மங்களவாத்தியம் முழங்க திருக்கல்யாண உற்சவம் கோலாகலமாக நடைபெற்றது. நொய்யல் ஆற்றில் தூர்வாரும் மணலை விவசாய தேவைக்கு வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். கோவை மாவட்டம் பேரூர் நொய்யல் ஆற்றில் தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. அங்கிருந்து எடுக்கப்படும் வளமான வண்டல் மண் மற்றும் மணலை விவசாய பயன்பாட்டிற்கு விலையின்றி வழங்க வேண்டும் என்று பொதுப்பணித்துறைக்கு அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள சிறுமுகையில் கைத்தறி நெசவாளர்கள் தாவேக தலைவரும் முதலமைச்சருமான விஜயின் உருவம் பொறித்த கைத்தறி பட்டு பொன்னாடையை தயாரித்துள்ளனர். இந்த பொன்னாடை 1300 இழைகளை கொண்ட வார்ப்புகளால் மெரூன் நிறத்தில் முதலமைச்சர் விஜய் தனது கட்சிக் கொடியை கையில் ஏந்தியபடியும் விசில் அடித்தவாறும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே குடும்ப தகராறில் சமையல் பாத்திரத்தால் தாத்தா தாக்கியதில் 10 மாத குழந்தை உயிரிழந்தது. வேப்பங்காடு பகுதியைச் சேர்ந்த வெங்கடாசலத்தின் மகள் மோனிஷா பெற்றோர் எதிர்ப்பை மீறி காதல் திருமணம் செய்துள்ளார். அவருக்கு 10 மாத கைக்குழந்தை இருந்தது. இந்நிலையில் தாய் வீட்டிற்கு வந்த மோனிஷாவை வெங்கடாசலம் கடுமையாக தாக்கியுள்ளார். மேலும் அலுமினிய பாத்திரத்தை எடுத்து வீசியதில் அது 10 மாத கைக்குழந்தை மீது பட்டது. இதில் அந்த குழந்தை உயிரிழந்தது. கொடைக்கானல் பிரைன் பூங்காவில் நடைபெற்று வரும் கோடை விழாவில் மல்லர் கம்பம் நிகழ்ச்சி நடைபெற்றது. பருமனான மரக்கம்பத்தில் வீரர்கள் லாவகமாக ஏறி பல்வேறு சாகச ஆசனங்களை செய்து தங்களது திறமையை வெளிப்படுத்தினர். அவர்களை உற்சாகப்படுத்தி சுற்றுலாப் பயணிகள் கண்டு ரசித்தனர். கால்வாயில் விழுந்து உயிரிழந்த சில்லிக்கொம்பன் யானையின் படத்துக்கு ஆழியார் பொதுமக்கள் மாலை அணிவித்து மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். பொள்ளாச்சி அருகே காண்டூர் கால்வாயில் விழுந்து உயிரிழந்த சில்லிக்கொம்பன் யானையின் படத்திற்கு ஆழியார் பொதுமக்கள் மாலை அணிவித்து மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். கிராம மக்களின் அழையா விருந்தாளியாக சுற்றித் திரிந்த சில்லிக்கொம்பன் யானை கடந்த சில தினங்களுக்கு முன்பு காண்டூர் கால்வாயில் விழுந்து உயிரிழந்தது. திருச்சி திருவானைக்காவல் அருகே தனியார் மதுபான கூடம் ஒன்று கோயில் இடத்தை ஆக்கிரமித்து கோயிலுக்கு பாதை விடாமல் இருப்பதால் பொதுமக்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டம் காரணமாக அந்த பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை நிலவியது. தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். சமூக வலைதள தந்திரங்களை பயன்படுத்தி தாவேக வெற்றி பெற்றதாக திமுக முன்னாள் அமைச்சர் கே. நேரு தெரிவித்துள்ளார். திருச்சி கலைஞர் அறிவாலயத்தில் திமுக மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசிய அவர், காங்கிரஸ் கட்சி திமுகவை இக்கட்டான நிலைக்கு தள்ளிச் சென்ற வரலாறும் உண்டு என்று கூறினார். தாவேகவிற்கும் திமுக கூட்டணிக்குமான வாக்கு வித்தியாசம் வெறும் 17 லட்சம் தான் என்றும் தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் கோவூரில் 950 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான சுந்தரேஸ்வரர் சிவன் கோயிலில் வைகாசி மாத பிரம்மோற்சவ தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. இதில் குன்றத்தூர், மாங்காடு, பூந்தமல்லி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று தேரினை வடம் பிடித்து இழுத்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே பசும்பொன்னில் அமைந்துள்ள முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் ராஜீவ் தனது ஆதரவாளர்களுடன் சென்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் பூர்வீக வீடு, அவரது பூஜை அறைகள், புகைப்பட கண்காட்சி ஆகியவற்றையும் அமைச்சர் பார்வையிட்டார். திருத்தணி முருகன் கோயிலில் கடந்த 28 நாட்களில் பக்தர்கள் செலுத்திய உண்டியல் காணிக்கை மூலம் 1,51,55,000 ரூபாய் ரொக்கமாக வசூலாகியுள்ளது. 100க்கும் மேற்பட்ட கோயில் பணியாளர்கள் கோயில் உண்டியல் காணிக்கையை எண்ணிய நிலையில் ரொக்கப்பணத்துடன் 358 கிராம் தங்கம் மற்றும் 6 கிலோ 623 கிராம் வெள்ளியும் காணிக்கையாக கிடைத்துள்ளதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது.
நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் இருசக்கர வாகனத்திற்குள் சிக்கியிருந்த கொம்பேரி மூக்கன் பாம்பால் பரபரப்பு ஏற்பட்டது. தேவனாங்குறிச்சியைச் சேர்ந்த நந்தகோபால் என்பவரின் வாகனத்தின் கைப்பிடியில் பாம்பு ஒன்று எட்டி பார்த்தது. இதனையடுத்து சாலையோரத்தில் வாகனத்தை கவிழ்த்து அக்கம்பக்கத்தினர் உதவியுடன் நந்தகோபால் பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே அடித்துள்ளார். அப்போது தானாக வெளியே வந்த பாம்பு சாலையில் ஓடியது. இதனை கண்டு அங்கிருந்தவர்கள் தெரித்து ஓடிய நிலையில் பூச்சி மருந்து அடித்து பாம்பு கொல்லப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ஸ்ரீ மகேஸ்வரர் சமேத மாலையம்மன் கோயில் வைகாசி பொங்கல் பெருந்திருவிழாவையொட்டி முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. கோயில் வளாகத்தின் முன்பு தொடங்கிய ஊர்வலம் மாதா கோவில் சாலை, தெற்கு பஜார் வழியாக செண்பகவல்லி அம்மன் கோயில் தெப்பக்குளத்தில் நிறைவடைந்தது. மேளதாளங்கள் முழங்க முளைப்பாரியை தலையில் சுமந்தவாறு ஏராளமான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டனர்.